ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த டேப் கூடைக்கு மேல் பாகம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 சொல்லிவிட்டு நான் கீழே இந்த பேஸ் மட்டும் எப்படி போடுறது, அடிபாகம் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது மேலே போடுறதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மேலே போடுறதுக்கு அந்த டேப்பை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொருகிற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கணும். அந்த ரவுண்டு பேஸ் போட்டோம்ல, அதிலிருந்து அந்த டேப் வச்சு இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு டேப்பும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே அளவை வச்சு கட் பண்ணிக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் 3 வச்சும் போடுவாங்க. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அதனால் 2 வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அடுத்த ரவுண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் 3 டேப் வச்சு. இப்போது ஒயர் ஒரு 5 ஸ்கேல் அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். டேப்பு பாருங்கள், 2 டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒயர் ஒரு 5 ஸ்கேல் அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தீந்தால் எப்படி அதை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது உள்பக்கத்துலேருந்து விடுங்க. ஒயரை பாருங்கள், அந்த உள்ளார அந்த டேப்புக்கும் உள்பக்கத்துலேருந்து அந்த ஒரு ஓட்டையில் விட்டுட்டு இப்படி வெளிப்பக்கம் கொண்டு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போது உள்ளார வளர்த்தியாக இருக்குல்ல, நீட்டமாக இருக்கிற ஒயரை அந்த டேப்பை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு ஒரு சுற்றுங்க. ஒரு சுற்றிட்டு அதன் பிறகு அந்த டேப்புக்கும் அந்த கீழே பேஸ் அடிபாகம் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் இடையில பாருங்கள், அந்த கையை கட்டை விரலை வச்சு பிடிச்சிருக்கோம்ல, அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக அந்த இடத்துல விட்டு இழுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த பக்கம் எடுத்துகிட்டு பாருங்கள், அதை இழுத்துக்கோங்க. ஒயரை டைட்டாக நல்லா மேலே இருக்கிற ஒயரையும் டைட்டாக இழுத்துக்கணும். இந்த நீட்ட ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு அந்த 2 அந்த டேப்பை சுற்றி இருந்ததும் அந்த மேலே போகிற ஒயர் 2ஐயும் சேர்த்து அந்த டேப்புக்கும் உள்பக்கம் கொண்டு போயிட்டேன். உள்பக்கம் கொண்டு போயிட்டு மறுபடியும் உள்பக்கத்துலேருந்து அந்த டேப்புக்கு வெளியில் கொண்டு வாங்க. கொண்டு அடிப்பக்கத்தில் பாருங்கள் விடுங்க. அடியில் அடுத்த ஹோல்ஸில் விடுங்க. ஏற்கனவே விட்டுருக்கோம், அது பக்கத்துலேயே இருக்கிற ஓட்டையில் விடணும். அது பக்கத்துலேயே இருக்கிற ஓட்டையில் விட்டுட்டு பாருங்கள், இப்படி மேலே இழுத்தாச்சு. அந்த டேப்பு அந்த அடிபாகம் 2ஐயும் சேர்த்து சுற்றி எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த டேப்பை மட்டும் ஒரு சுற்றுங்க. டேப்பை மட்டும் ஒரு சுற்றிட்டு இப்போ பாருங்கள், நான் எந்த ஹோல்ஸில் விடுறேன் அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் தெரியும், ஒரு கேப்பு தெரியும். அந்த கேப்பில் விட்டு பாருங்கள், அந்த கேப்பில் அப்படி உள்பக்கம் விட்டுருக்கேன். அந்த டேப்புக்கும் அடிபாகத்துக்கும் இடையில பாருங்கள், அந்த கேப்பு தெரியும். அந்த கேப்பில் விட்டுட்டு இப்போது அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயருக்கு கேப்பில் வெளிப்பக்கமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் எப்படி சுற்றுறேன்னு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த டேப்புக்கும் உள்பக்கம் கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு இப்போது பாருங்கள், அப்படியே அந்த டேப்பை மட்டும் சுற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ அடியில் பாருங்கள் விடணும். அடியில் அடுத்து 3வது ஹோல்ஸு அடிப்பக்கம் பாருங்கள், 1 2 விட்டுட்டோம். இப்போ 3வது இடத்துல விடுறோம். இப்போ 2 நாட் போட்டுட்டோம், 2 முடிச்சு போட்டுட்டோம் நம்ம. இப்போ இது 3வது முடிச்சு போடுறோம். அடிபாகத்தில் இருக்குதுல்ல, அதில் விட்டு இப்போ இழுத்தாச்சு. இழுத்துட்டு இப்போ 2ம் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள், டேப்பும் அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போது அதை அப்படியே வளைச்சி நம்ம பக்கம் எடுத்துகிட்டு அந்த டேப்பை மட்டும் ஒரு சுற்றிட்டு பாருங்கள், அப்படியே அந்த கேப்பில் விட்டு அப்படியே வீடியோவை பாஸ்டில் வச்சுட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கேப் அந்த இடத்துல தெரியும். எடுத்துகிட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து அந்த கேப்பில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்படி உள்பக்கம் கொண்டு வந்தோமா. இப்போ பாருங்கள், முடிச்சு போடணும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அவ்வளோதான்.
மறுபடியும் பாருங்கள், அப்படியே அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து கீழ்ப்பக்கமாக அடுத்த ஓட்டையில் விட்டுக்கிட்டே வரணும் வரிசையாக. அப்படியே பாருங்கள் கொஞ்ச நேரம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறத விட. எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் புரியலனாலும் அடுத்த டைம் உங்களுக்கு புரியும் அந்த நாட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது. அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே இந்த சுற்றிலும் அந்த பேஸ் போட்டிருக்கோம்ல, ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரியே பாருங்கள். இப்படி கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க, ரொம்ப அந்த வெள்ளை கலர் தெரியாத மாதிரி. அடுத்த லைன் போடும்போது கொஞ்சம் அந்த வெள்ளை மறைஞ்சிரும். ரெண்டு ஒயருக்கும் இடையில ஒரு வெள்ளை கலர் தெரிகிற மாதிரி இருக்கும், நம்ம டேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து அடுத்து மேலே அடுத்த லைன் போடும்போது, ரெண்டாவது லைன் போடும்போது உங்களுக்கு அது மறைஞ்சிரும். இந்த முடிச்சு போட கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அப்படியே போட்டுடலாம் நீங்கள் ஈஸியாக. சின்னதாக போட்டு காட்ட சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் போட்டு காமிக்கிறேன் சின்னதாக. இது வந்து நல்ல பெரிய சைஸு. அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து 2 ரோல் வாங்கிக்கோங்க. ரோஸ் கலர் வந்து 1 ரோல் வாங்கிக்கோங்க. நமக்கு க்ரீனில் கொஞ்சம் ரோஸில் கொஞ்சம் மீதி ஆகும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது இந்த சைஸ் நான் போட்ட அளவு போடணுன்னா நீங்கள் 2 ரோல் பச்சை கலரும் அந்த ரோஸ் கலர் வந்து 1 ரோலும் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த முடிச்சு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லாமல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும், அதனால தான் காமிச்சிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம கீழே பேஸ் போடும்போதும் அதே மாதிரி தான் பண்ணிடணும். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த முடிச்சு. கீழே போடும்போது நம்ம 2ஆக அந்த டேப்பை கிழிச்சிட்டு போட்டோம், அந்த பட்டையை வந்து 2ஆக எடுத்துகிட்டு போட்டோம், அகலமாக இல்லாமல். இப்போ இதில் வந்து அகலமாக போடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஒயர் தீர்ந்துட்டால் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், கொஞ்சம் சொருகிற அளவுக்கு இருக்கும்போது அதை நிப்பாட்டிட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. நம்ம டைட்டாக இழுத்து போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஊசி இல்லைனா டூத் பிக் இருக்குல்ல, பல்லு குத்துற குச்சி, அந்த மாதிரி இருக்கிறதுல அப்படி கேப்பு கொஞ்சம் எடுத்து விட்டு, நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்கும்ல, அந்த ஊசியால் அதை கொஞ்சம் தூக்கி விட்டு சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயரை சொருகுங்க. அப்படி சொருகும்போது உங்களுக்கு ஈஸியாக சொருக முடியும். கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எப்பயும் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பித்தோம்ல அதே மாதிரி தான். ஒயர் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது நீங்கள் ஒரு 5 ஸ்கேலு 10 ஸ்கேல் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் நீட்டமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உள் பக்கத்தில் இருந்து தான் விடணும். அந்த முடிச்சு போட்டு முடிச்சிட்டோம், அதுக்கு பக்கத்தில் போடணும். அதனால் அது பக்கத்தில் உள்ள ஹோல்ஸ்லேருந்து உள்பக்கத்துலேருந்து விட்டு வெளிப்பக்கம் இப்படி சொருகிற அளவுக்கு எடுத்து பிடிச்சிட்டு, அதன் பிறகு பாருங்கள் அந்த டேப்பை சுற்றிட்டு, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆரம்பிக்கும்போது எப்படி சொன்னேன் அதே மாதிரி போடணும். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு இருந்துச்சுல்ல, அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சைடில் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அது நிற்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொருகி விட்டுறணும். நான் அதுக்கப்புறம் சொருகிறதுக்கு பதிலாக இப்போயே உங்களுக்கு சொருகி காட்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டிங்கனாவே உங்களுக்கு அது நின்றுக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொருகிறதையும் காமிச்சிட்டேன். அது போட்டோம்ல, இப்போ ஆரம்பிக்கும்போது இந்த டேப்பு வச்சு நம்ம ஆரம்பிக்கும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒயர் தீர்ந்துட்டாலும் நீங்கள் சின்ன சின்னதாக ஒயர் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் சொருகி சொருகி போட வேண்டியது வரும். ஒயர் தீர தீர நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். கட் பண்ணி தான் ஒயர் வந்து நம்ம போட முடியும், கட்டோடு வச்சு போட முடியாது. ஏன்னா நம்ம உள்ளார விட்டு விட்டு இதை இழுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி தான் போட வேண்டியது இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பக்கமாக விடணும். இந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு மட்டும் இப்படி அடிப்பக்கமாக விட்டு இழுக்க வேண்டியது இருக்கும்.
அடுத்து 2வது ரோ போடும்போது நம்ம அப்படியே போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரியே ஒயர் தீர்ந்தாலும் ஜாயின் பண்ணி போடுங்க. நான் அந்த இடத்துல வரும்போது முடிக்கும்போது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல அந்த டேப்பு வந்து எப்படி 2யும் ஒன்றா வச்சு போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்தாண்ட டைட்டாக போட்டிருக்கிறதுனால இதை நம்மளால் சொருகி விட முடியாது. சொருகி கொஞ்சம் விட முடிஞ்சால் அப்படியே அந்த பக்கம் சொருகி விடலாம். ஆனால் இப்போ நம்ம டைட்டாக இழுத்து போட்டதுனால சொருக முடியாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பார்த்து இருக்கிற டேப்பு கொஞ்சம், அந்த பக்கம் உள்ளது கொஞ்சம். பட்டையை 2 பட்டையும் ஒன்றுக்குள்ளார ஒன்று இப்படி வைக்கிற மாதிரி பாருங்கள் வைக்கணும். இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து பாருங்களேன், ஒன்று கேப்பில் ஒன்று வெளியில் ஒன்று உள்ளார அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது நம்ம அப்படியே உள்ளார விட்டு விட்டு இழுத்து போடணும். எப்பயும் போடுவோம்ல அதே நாட்டு தான் பாருங்கள் போடணும். அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கோங்க கையில். அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. வெளியே அந்த டேப்பு வந்து வெளியவும் வந்துடக்கூடாது. அதாவது பெருசாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒயர் திரும்பிக்கும் அப்பப்போ அந்த திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க, வளவள பகுதி இருக்கிற மாதிரி. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அது மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்களேன், இந்த ஒயரும் நான் கொஞ்சம் லாங்காக தான் எடுத்தேன், அதுவும் தீர்ந்துருச்சு. இப்போ முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஒயர் எப்படி திரும்பவும் ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த ஒயரை கொஞ்சம் போட்டு அந்த இடத்துல அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நம்ம ஆரம்பித்தோம்ல அந்த இடம் வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இதை வந்து சொருகி விட்டுட்டோம். பட்டையை வந்து இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 தெரியும். அதை ஒன்றுக்குள்ளார ஒன்று அப்படி கட் பண்ணி நம்ம சொருகி விட்டுட்டோம். அந்த இடத்துல அந்த டேப்பு இழுக்கும்போது மட்டும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, ஒயரை இழுக்கும்போது அந்த இடத்துல. அப்போது ரொம்ப மொத்தமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி தான் போடணும். அந்த கேப்பில் பாருங்கள் விடுறேன் நான். அது மாதிரி தான் விட்டு போடுங்க. அப்படியே அமுத்திக்கோங்க, அந்த டேப்பை வந்து நல்லா அமுத்தி விடுங்க. உள்ளார இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமுத்தி விட்டு போட்டிங்கன்னா ஷேப் மாறாமல் அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வரும்போது ஒயர் எனக்கு தீர்ந்துருச்சு. 2வதாக நான் எடுத்த ஒயரு, அதையும் நான் இந்த ஒரு முடிச்சு சொருகிற அளவுக்கு இருக்கிறப்போ முடிச்சுட்டு அதை சொருகி விட்டுடுறேன். சொருகி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒயர் கொஞ்சம் எடுத்து ஜாயின் பண்ணி இந்த லைனை முடிக்கணும். நம்ம சொருகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஊசி வந்து அந்த துணி தைக்கிற ஊசி இருக்கும்ல, அந்த ஊசியை அந்த கொஞ்சம் கேப்பில் விட்டு கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு ஒரு 7 ஒயர் அந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுக்குள்ளார சொருகி விட்டுறணும். இப்போ அடுத்தது ஒயர் எடுத்துக்கிறேன். உள்ளார இருந்து விட்டு வெளியில் எடுத்து பட்டையை சேர்த்து பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள், அந்த டேப்பை மட்டும் வெளிப்பக்கம் கொண்டு வந்து அந்த டேப் இருக்குல்ல அதுக்கு கேப்பில் விட்டு முடிச்சு போடணும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் திரும்பிக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். அந்த கேப் தெரியும், அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த 2 ஒயரையும் பாருங்கள், மேலே நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரை அதை 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல அது அந்த மாதிரி போட்டுடணும். இதுதான் ஒரு நாட்டுன்னு சொல்கிறது, ஒரு முடிச்சின்னு சொல்கிறது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அதை உள்பக்கத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த டேப்பும் அந்த பேஸ் 2ஐயும் சேர்த்து அடி வழியாக விட்டு அடியில் கீழ்ப்பக்கமாக விட்டு இப்போ மேலே இழுத்தாச்சு. இழுத்துட்டு திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த டேப்பை மட்டும் சுற்றணும். பாருங்கள், டேப்புக்கும் உள்பக்கம் விடுறோம், அந்த கேப்பில் விடுறேன். விட்டுட்டு இப்போ முடிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு கேப் தெரியும், அந்த கேப்பில் கொண்டு வந்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த பக்கம் பாருங்கள் அந்த கேப்பில் விட்டு இழுத்தாக்கா அது ஒரு நாட்டுன்னு அர்த்தம். அடுத்தது அது பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விடணும் கீழே. இதே மாதிரி தான் வரிசையாக நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். நம்ம அந்த சொருகணும்ல கட் பண்ணதெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருங்க.
அந்த இடத்துல ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் அந்த டேப்பு வந்து இருக்கும். அந்த டேப்பை வந்து தெரியாத அளவுக்கு, அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு இருக்கணும். எப்படியும் அந்த வெள்ளை வந்து அடுத்த லைன் போடும்போது அந்த கலர் மறைஞ்சிரும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது பாருங்கள், வரிசையாக வந்துருச்சு. இது வந்து நம்ம ஆரம்பித்தது இந்த பக்கம் உள்ளது. இப்போது இதை சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கூராக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளார சொருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே உள்ளார கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுறணும் டைட்டாக. சொருகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு போகாது. ஏன்னா நம்ம இழுத்து டைட்டாக அதை போட்டிருக்கோம். அதனால் அது போகிறது கொஞ்சம் தூக்கி விட்டு அந்த மாதிரி சொருக வேண்டியது வரும். கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ வெளியில் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்குல்ல, இந்த ஒயரை பாருங்கள், அதையும் அந்த மாதிரி சொருகி விட்டுறணும். அந்த இடத்துல ஒயர் பத்தலைன்னு போட்டோம்ல, அந்த ஒயர் அது நீட்டிகிட்டு இருந்தது, அதை சொருகி விட்டாச்சு. அதே மாதிரி ஆரம்பித்தது வந்து நீட்டிகிட்ருக்கு, அந்த ஒயரையும் நம்ம உள்ளார சொருகி விட்டுறணும். அப்படியே சைடாக சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். பாருங்கள், இது ஆரம்பித்தது முத ஆரம்பித்தது இந்த இடம், அதையும் சொருகி விட்டுடலாம். எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் டைட்டாக இழுத்து கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஒரு லைன் முடித்தாச்சு. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு நம்ம டேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல, அது முன்னாடி அளந்தோம்ல, அதே மாதிரி தான். அதை சுற்றிலும் இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொருகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அளவு. ஒரு லைன் அடுத்தடுத்த ரோ போடும்போதும் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ ஒன்று கட் பண்ணோம்ல, அதை வச்சு அளந்துக்கோங்க. அடுத்தது நான் 2 வச்சு போட்டு காமிச்சேன். இப்போ உங்களுக்கு அடுத்த லைன் வந்து 3 வச்சு போட்டு காமிக்கிறேன். ஒரு சிலர் வந்து அதையும் டவுட்டாக கேட்பாங்க. இப்போது இந்த 3 பட்டையும் பாருங்கள், ஒரு பட்டை சமமாக வச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஒன்றுக்குள்ளார ஒன்று டேப்பு விட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாருங்கள், உள்பக்கத்துலேருந்து இந்த ஹோல்ஸில் விடுறேன். அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம்ல, அந்த ஹோல்ஸில் தான் நம்ம இப்போ போடணும். பாருங்கள், எப்பயும் போல் ஒயர் சொருகிற அளவுக்கு உள்ளேருந்து விட்டு வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அதை சுற்றி கொண்டு வந்து அந்த டேப்புக்கும் கேப்பில் கொண்டு போகிறோம் பாருங்கள். அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இப்போ முடிச்சு போடணும். பாருங்கள், அந்த பக்கம் உள்ளார கொண்டு போயிட்டு இப்போ அந்த கையில் இறுக்கி பிடிச்சிக்கோங்க, கட்டை விரலில் அந்த ஒயரை. அந்த கேப்பில் பாருங்கள், அந்த பக்கம் வெளிப்பக்கம் அந்த கேப்பில் கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் அந்த 2வது டேப்புக்கும் இடையில கொண்டு வந்து இப்படி உள்ளார கொண்டு வந்துடணும். ஒயரை கொண்டு வந்துட்டு நல்லா இறுக்கிக்கோங்க, டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ அதை அப்படியே மேலே அந்த டேப்புக்கும் மேலே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற அந்த கேப்பில் விடுங்க. அடுத்த கேப்பில் அந்த ஓட்டையில் விடணும். பாருங்கள், அந்த ஓட்டையில் விட்டுட்டு நம்ம இழுத்தா அந்த டேப்பும் அந்த ஃபஸ்ட்டு லைனும் சேர்ந்து கட்டுன மாதிரி, சேர்ந்து இழுத்த மாதிரி பாருங்கள் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது அப்படியே அந்த டேப்பை உள்பக்கத்துலேருந்து அந்த ஒயரை டேப்புக்கும் வெளியே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த கேப்பில் கொண்டு போயிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுறோம். முடிச்சின்னா நம்ம பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் தெரியும், அந்த இடத்துல விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க கட்டை விரலில். பாருங்கள், திரும்பவும் அந்த டேப்பை மட்டும் சுற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஓட்டையில் விடுறோம். அடுத்தது அது புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கண்ணில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சொல்கிறத விட. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கிது பாருங்கள், அந்த இடத்துல சொருகணும். சொருகி வெளியில் கொண்டு வந்து இந்த 2ஐயும் சேர்த்து அந்த ஒயர் வருது இல்லை, அந்த ஒயரை அமுத்தணும். வரிசையாக ஒரு ஓட்டையிலையும் விட்டு விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுங்க.
போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒயர் வச்சுக்கிட்டு போடுங்க. பெரிய ஒயராக வச்சா அது இழுக்கவே உங்களுக்கு டைம் சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு பழகும்போது நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு பாஸில் வச்சுட்டு அந்த முடிச்சு ஒன்று போடுறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் போட்டு பாருங்கள் வருதான்னு. அதுக்கப்புறம் கடகடன்னு ஈஸியாக போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம பேஸ் போடும்போதே அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். முடிச்சு அதே தான். இப்போ அப்படியே ஹைட்டு வந்து அடுத்தடுத்த லைன் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்துடும். சுற்றிலும் இதே மாதிரி போடுங்க. எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட்டு ரோ சொன்னேன்ல அதே மாதிரி தான். இப்போ இந்த இடம் வந்தோன்னே இந்த வருங்க கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு 3 மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லது. சொருகி விட்டுட்டு கொஞ்சம் கிராஸாக ஒன்றுக்குள்ளார ஒன்று சொருகி விட்டுட்டு, இல்லைன்னா ஒரே பக்கமே 6 இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து மொத்தமாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்து சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் டைட்டாக இழுத்து சொருகி விட்டுட்டிங்கன்னா ஷார்ப்பாக அப்படி கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வச்சுட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரோ சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான் முடிக்கிறப்ப அதே மாதிரி போட்டு முடிச்சிருங்க. அந்த டேப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 1 2 சொருகி விட்டுருங்க. அந்த இடத்துல அந்த ஒயரை தூக்கிட்டு சொருக முடிஞ்சால் அந்த ஒயரில் கூட நீங்கள் சொருகி விட்டுடலாம். அந்த டேப்பு சொருகி விட்டுட்டு 3 மட்டும் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ முடிச்சுட்டு எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட்டு ரோ சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான் முடிச்சுட்டு அந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கும் அதே போல் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு நீங்கள் 3 வச்சாலும் சரி 2 வச்சாலும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க. அளந்துட்டு இந்த மாதிரி வச்சு போட்டுக்கணும். 3 வச்சா எப்படின்னு தெரியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ரோ 2 வச்சேன், அடுத்தது உங்களுக்கு 3 வச்சு போட்டேன். நீங்கள் போடுறதா இருந்தால் 2 வச்சு போடுறதா இருந்தால் 2 மட்டும் வச்சே போடுங்க. இப்போ பாருங்கள் நான் 3 வந்து போட்டுட்டேன். 3 வரிசை போட்டிருக்கேன். பச்சை கலர்லேயே 3 வரிசை போட்டுட்டேன். இப்போ இது 4வது ரோ போடுறேன். இப்போ 4வது ரோ ரோஸ் கலர் ஒயரை வச்சு போடுறேன். அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் போடணும். ஒன்று 2 3 பாருங்கள். 3 ரோ வந்து க்ரீன் கலர் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு 2 ரோ காமிச்சேன். 2 வரிசை போட்டதை காமிச்சேன். 3வது வரிசை போட்டது நான் காமிக்கல. அதே போல் 3வது வரிசை க்ரீன் போட்டுட்டு இப்போ 4வது வரிசை ரோஸ் கலர் போடுறேன். இதே மாதிரி 3 வரிசை நான் ரோஸ் போட போகிறேன். 3 ரோ ரோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். 3 க்ரீன் போட்டுட்டு அடுத்தது இந்த 3ம் க்ரீனு போட்டேன். அடுத்தது 1 2 3 ரோ வந்து ரோஸ் போட்டிருக்கேன். 6 ஆயிடுச்சு. அடுத்தது 4 வரிசை க்ரீன் போட்டிருக்கேன். 4 பட்டை பாருங்கள். 4 வரிசை க்ரீன் போட்டிருக்கேன் மேலே. அப்போது 10 வந்துருச்சு மொத்தம். இப்போ அதற்கு மேலே வந்து நான் கீழே போதும், இதோட ஹைட்டு போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போதும்னு விட போகிறேன். இப்போ மேலே மட்டும் ஒரு சின்னதாக பாருங்கள் நம்ம 2ஆக டேப்பு கிழிச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பக்கமாக அப்படி மடங்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் எந்த பக்கம் அது வளைஞ்சி வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அதை ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே மடங்காமல் நீட்டமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் போடும்போது அடிபாகம் போடும்போது 2ஆக கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சமமாக இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்தா 2ஆக வந்துடும். கீழே அடிபாகம் போடும்போது இந்த மாதிரி பிரித்து போட்டோம். அதே மாதிரி இப்போ 2ஆக பிரித்தாச்சு. இது ஏன் போடுறோன்னா பார்டர் மாதிரி வரத்துக்காக போட போகிறேன். மேலே ரோஸ் கலரு பார்டர் மாதிரி வச்சு போடலாம். நீங்கள் இன்னும் ஹைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு லைன் பட்டை அப்படியே முழுசாக வச்சு கூட போட்டுக்கலாம். ஹைட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா இப்போ ரோஸ் கலர் எடுத்து போடலாம். நம்ம ஏன் அப்படி சின்னதாக மேலே மட்டும் அதை பிரித்து 2ஆக பிரித்து போடுறோன்னா அந்த கீழே வந்து அடிபாகம் போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மேலே முடிக்கும் போதும் அதே மாதிரி சின்னதாக வச்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ எப்பயும் ஆரம்பித்து போடுவோம்ல அதே மாதிரி தான் போட்டுருங்க. பாருங்கள் இந்த லைனும் போட்டு முடிச்சிட்டேன். அது எப்பயும் சொல்லி கொடுக்குறது தான், அதனால் அதே சொல்லி கொடுத்துட்டேன். அப்படியே நான் முடிச்சிட்டேன், அதை போட்டு முடிச்சிட்டேன். கீழே பாருங்கள் அந்த சின்னதாக வருதில்ல, அதனால தான் அந்த மேலேயும் சின்னதாக வர மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போது மேலே வந்து பார்டர் மாதிரி கொடுக்கலாம். அந்த வெள்ளை கலர் தெரியுதில்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக
உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் ரோஸ் ஒயர் எடுத்து அந்த வெள்ளை தெரிகிற இடத்துலலாம் சுற்றி கூட விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஒரு 23 அடி ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒயரை பாருங்கள். இப்போ நான் விடுற மாதிரி விட்டு உள்ளார அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரு ஒயரை வச்சே பார்டர் மாதிரி போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு சொருகிட்டு அந்த ஒயர் உள்பக்கம் இருந்து வருது வளவள பகுதி. இப்போ நம்ம எந்த இடத்துல கட்டை விரல் வச்சுருக்கிற இடத்துல நான் சொருகியிருக்கேன் அந்த கேப்பில். அப்போது அந்த கேப்பில் இருந்து 1 2 3 4 4வது கேப்பு பாருங்கள், அந்த இடத்துல இருந்து எண்ணிக்கோங்க. 1 2 3 4 அந்த 4வது இதில் நான் வந்து விட போகிறேன். அப்படியே உள்பக்கத்துலேருந்து பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த 4வது கேப்பில் உள்ளார விடுறேன். மேலேருந்து வளைஞ்சி அது வெளிப்பக்கம் வருது பாருங்கள். வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளார விடுறேன். விட்டுட்டு அதை அப்படியே இழுத்துக்கோங்க. நான் ஒயர் சொன்னேன்ல 23 அடின்னு நினைக்கிறேன் எடுத்திருக்கேன் நான். எந்த இடத்துலையும் ஒயர் ஜாயின் பண்ணாமல் அது அப்படியே வந்துடும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ஒயரை அப்படியே வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு வரணும். எந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோமோ அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல பாருங்கள், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல விடணும். பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலேருந்து ஒயர் வந்துச்சு முன்னாடி ஆரம்பித்தப்போ, அதனால் அது பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விடுறேன். அதுக்கும் முன்பக்கம் இருக்கிற ஓட்டையில் விடுறேன். விட்டுட்டு இதை இழுத்துக்கோங்க. வெளிப்பக்கத்தில் இருந்து தான் எப்பயுமே உள்ளார விடணும். இப்போ அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே விட்டுருக்கோம்ல பாருங்கள், அந்த இடத்துல 4வது எண்ணி விட்டோம், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல விடணும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்து ஏற்கனவே விட்டதில் விடக்கூடாது, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விடுறேன். பாருங்கள், அது இப்படி வளைஞ்சி இந்த இடத்துல வருதா. அடுத்தது பாருங்கள், அந்த இடத்துல வருது. க்ளோஸாக உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஒயர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அடுத்தது இந்த இடத்துல இப்படி வளைச்சி கொண்டு வரும்போது ஏற்கனவே விட்டுருக்கோம், அதுக்கும் அடுத்தது முன்பக்கத்தில் உள்ளதில் விடணும். அதே மாதிரி தான் விட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் வரிசையாக அப்படியே உள்ளார விட்டு உள்ளேருந்து அப்படியே மேல் பக்கம் நம்ம அதை வளைச்சி கொண்டு வந்து வெளியே விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டையில் விட்டாச்சு. இப்போது அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் விடுறேன். புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா உள்ளார வந்து நல்லா வளவளன்னு தெரியும், வெளியிலையும் அது ஒரு டிசைனாக தெரியும், உங்களுக்கு பார்டர் மாதிரி தெரியும். உங்களுக்கு இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல விட்டுருக்கோம், ஏற்கனவே விட்ட இடத்துல விடாதீங்க. அது ஒயர் வந்து வளைஞ்சி வரும்போது உங்களுக்கு தெரியும், மார்க் மாதிரி அது வளைஞ்சி இப்படி வரும்போது கோடு மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி விடுங்க. விட்ட ஓட்டையிலேயே விடாமல் அதுக்கு அடுத்தது வரிசையாக பாருங்கள், இப்படி வளைச்சி கொண்டு வரும்போதே தெரியும். இந்த இடத்துல சாஞ்சி வந்திருக்கும், அந்த ஓட்டைக்கும் பக்கத்து ஓட்டையில் விடுங்க. உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம். சும்மா ரோஸ் ஒயர் எடுத்து நீங்கள் சுற்றிக்கிட்டே கூட வந்துடலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும், உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிசைனாக மேலே தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கஷ்டமாக இருக்குது சிஸ்டர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே சும்மா அந்த வெள்ளை தெரியுதில்ல, அந்த வெள்ளை இடத்துல மட்டும் ரோஸ் ஒயரை சுற்றிக்கிட்டே வந்துடலாம், ஒன்றும் தெரியாது. இதே மாதிரியே அப்படியே சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். வந்துட்டு உள்ளார வந்து ஒயரை சொருகி விட்டுற போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இப்படி வரிசையாக வரும். அந்த சாஞ்சி வரதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த ஓட்டையில் விடலை, எதில் ஏற்கனவே விட்டுருக்கோம் அப்படிங்கிறது அந்த சாய்வாக வரிசையாக தெரியும். இந்த பக்கமும் இந்த மாதிரி வரிசையாக ஒரு சாஞ்சி கோடு தெரியும், அதே மாதிரி இந்த பக்கம் விடும்போதும் உங்களுக்கு அந்த கோடு தெரியும் வளைச்சி கொண்டு போகும்போது. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம எதில் விட்டோம் எதில் விடலை அப்படின்னு. பாருங்கள், அப்படி தெரியும். பார்க்க நல்லா அடர்த்தியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஒயர் இப்படி திரும்பிக்காமல் பார்த்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. ஏற்கனவே அந்த ஓட்டையில் விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வரைக்கும் ஆரம்பித்தோம். இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டோம். உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், கையில் எதுவும் குத்தாமல் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு. சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. முடிக்கும் போதும் பாருங்கள் அந்த இடத்துல எப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் கொண்டு வந்து அந்த சாய்வாக வருதில்ல நமக்கு, அது வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பாருங்கள், இந்த ஒன்று மட்டும் போட்டோம்னா அந்த இடம் முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா போட்டது மேலேயே போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது அப்படியே சொருகி விட்டுறலாம். பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோமா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். அதுக்கும் கீழே இருக்குல்ல அந்த ரோஸ் லைன்லேருந்து அப்படியே சொருகிறேன். கொஞ்சம் தூரம் எட்டுற வரைக்கும் அதை சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியே சொருகி விட்டுருங்க. டேப் கூட ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க ஒரு சிஸ்டரை, அவங்களுக்காக தான் நான் இப்போ இதை போட்டேன். எனக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு, இந்த டேப்பு வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ போடுறேன். ஆனால் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த கூடை இருக்கும், நல்லா இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தூரம் சொருகிட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். கூடை பார்க்க ஃபினிஷிங்கும் பாருங்கள் அழகாக நல்லா இருக்கும். நீங்கள் இது வந்து பெரிய கூடையாக நான் போட்டிருக்கேன். அடுத்தது லஞ்ச் பேஸ்கெட் சைஸும் நான் ஒன்று போட்டு காமிச்சிட்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த நம்ம டேப்பில் வந்து போட்டிங்கன்னா அதை அமுத்த முடியாது. டேப் இருக்கிற அந்த ஹைட்டுக்கு அமுத்த முடியாது. வெறும் முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முடிச்சியில் மட்டும்தான் போடணும். முடிச்சியில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும். நல்லா கையில் குத்தாமல் அதை நல்லா கிடுக்கி வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுருங்க. கையை வச்சு பாருங்கள், அது குத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா பொருள் வச்சு எடுக்கும்போது குத்தக்கூடாது. நல்லா அமுத்தி விட்டுருங்க. கூட பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. கைப்பிடி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். இதை வந்து ஸ்கேல் வச்சு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அளந்தும் காமிக்கிறேன். இது வந்து நல்ல பெரிய கூடையாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்தது சின்னதாக ஒன்று போட்டு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பூஜை கூட இல்லைனா லஞ்ச் கூட சைஸுக்கு ஒன்று போட்டு காட்ட சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் அதுவும் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் போட்டு காமிக்கிறேன், அதையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு. கீழே பாருங்கள், ஒரு ஸ்கேலுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வருது. அதாவது 30 சென்டிமீட்டரும் இன்னொரு 5 சென்டிமீட்டரே வரும். ஒரு 35 சென்டிமீட்டர் மாதிரி வருது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த 30 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேல் அளவு வருது. இந்த பக்கம் பாருங்கள், அகலம் 15 வந்துடுது, 15 சென்டிமீட்டர் வருது. நீட்டம் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் வருது. எனக்கு 26 சென்டிமீட்டர் வந்துச்சு ஹைட்டு. இன்னும் ஹைட்டு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு மொத்தம் 10 முழுசாக வந்து அந்த டேப்பு வந்து 10 ரோ போட்டிருக்கோம். அடுத்தது அரை இது போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றிக்கிறது தான். நம்ம பார்த்து அதை ஏற்றிக்கிறது தான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கைப்பிடி அடுத்த வீடியோவில் போடுறேன்.